அம்மா ஒரு பெரிய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஹரிணிக்கும் பட்டையெல்லாம் அடிச்சு கழுத்துல மணியெல்லாம் மாட்டி விட்டு பயங்கர பத்தி மூட்ல இருக்காங்க. இதை பார்த்து ஜெயஸ்ரீயும் மற்றவங்களும் பயங்கரமா டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. எதுக்கு எல்லாரும் இப்படி பட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அம்மாவும் அவங்களோட கவலையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து ஜக்கு ஃபோன் பண்ணா, ஃப்ரெண்டுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு நைட்டு வெளியே தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த ஃப்ரெண்ட் ஆம்பளையா பொம்பளையான்னு யாருக்கு தெரியும்? இப்போ எல்லாருமே லிவிங் டுகெதர் அப்படின்னு ஏதோ சேர்ந்து வாழ்றாங்களாமே. அந்த மாதிரி ஏதோ இருந்துட்டா என்ன ஆகுறது? இதை கேட்ட உடனே ஜெயஸ்ரீ, இப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அப்படின்னு கேஷுவலா சொல்ல, அம்மாவோ ஐயோ என் ஜக்கு அப்படிலாம் விட முடியாது, அவனுக்காகத்தான் இந்த வேண்டுதல் அப்படின்னு உருகுறாங்க. உடனே ஹரிணி டென்ஷன் ஆகி, முதல்ல நீ எனக்கு ஒரு காஃபியை கொண்டு வர்ற வழியை பாரு, இந்த ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ஜக்குவோட ஸ்டுடியோவில் நம்ம ஜக்குவும் மதுவும் ஒரே சோபால அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவனோட ஃப்ரெண்டு உள்ள நுழைய இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததுமே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுதுங்க. என்னடா உங்க ரெண்டு பேருக்கும் அதுக்குள்ள இவ்வளோ சீக்கிரட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜக்கு பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு, டேய் அப்படிலாம் இல்லடா, நைட்டு ஒரு எமர்ஜென்சி அதான் இங்கே தங்கிட்டோம் அப்படின்னு விளக்குறான். அப்புறம் மதுவுக்கு கேப் புக் பண்ணி கொடுக்குறாங்க. மது வேண்டான்னு சொல்லியும் ஜக்கு கேட்கலையே. அதோட நிறுத்தாம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. மதுவும் சாரி, நேற்று உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், இனிமே கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் மது வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிரிஜா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டி உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாதா அப்படின்னு. உடனே மது, நான் தான் சொன்னேன்ல அருணோட ப்ரீ வெட்டிங் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அப்படின்னு, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, இதுக்காக இப்படி டென்ஷன் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக கேட்குறா. நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னு கிரிஜா சொல்ல, மது செம கடுப்பாகி, அப்பா என்ன அவ்வளோ டென்ஷன் ஆகி என்ன தேடியா வந்துட்டாரு அப்படின்னு எதிர்த்து பேசுகிறா. கிரிஜா உடனே, சரி இப்போவாவது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ன உடனே, நான் சொல்ல முடியாது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் எதுக்கு சொல்லணும், அவர் வந்தாலும் என்ன தேடி வந்தாரா, உனக்கு வேணும்னா நீயே சொல்லிக்கோ அப்படின்னு கத்திட்டு ரூமுக்கு போயிடா. கிரிஜாவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல அவரும் ஃபோனில் பயங்கரமாக கிளாஸ் எடுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு பொண்ணு, இப்படி வெளியே தங்குறது எல்லாம் ரொம்ப கிட்ட பழக்கம், முதல்ல அவளை கண்டிச்சு வை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இரு, பிள்ளைங்க சொல்றத ஒரு அளவுக்கு தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா நம்ம பிரியன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காருங்க. அந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர் வேற யாருமே இல்லைங்க, லீலாவதி மேம் தான். அங்க கரெக்டா ஜெயஸ்ரீயும் வராங்க. இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ கேட்க, நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரியன் சொல்றாரு. இன்டர்வியூ சூப்பரா முடியுதுங்க. ஆனா கம்பெனிக்காரங்க ஒரு செக் வைக்கிறாங்க. உங்களுக்கு பழைய கம்பெனில 12 lakhs கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்க இங்க 10.5 lakhs தான் தருவோம், ஓகேனா டெக்னிக்கல் ரவுண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரியனும் ஓகே சொல்லிட்டு வெளியே வராருங்க. ஜெயஸ்ரீ கிட்ட சம்பளம் 10.5 lakh தான் தருவேன்னு சொல்றாங்க, அது ஒண்ணுதான் இடிக்குது அப்படின்னு பிரியன் சொல்ல, ஜெயஸ்ரீயும் டக்குன்னு உங்களுக்கு பெங்களூர் பிடிச்சிருக்கா இல்ல சென்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு சென்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பிரியன் சொன்னதுமே, அப்ப என்ன சென்னை தானே பிடிச்சிருக்கு, காசுக்காக எதுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் விட்டுட்டு அங்க இருக்கணும், நீங்க இங்கேயே தங்கிடுங்க அப்படின்னு ஒரு குட்டி ஐஸ் வைக்கிறாங்க. பிரியனும் சிரிச்சுக்கிட்டே ஓகே சொல்லிடுறாருங்க. இங்க ஆபீஸ்ல சித்து ஹரிணியை கூப்பிட்டு, நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங்காக ஹைதராபாத் போகணும், நீ தான் மார்க்கெட்டிங் ஹெட், ஸோ என் கூட நீ தான் வரணும், அப்பதான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு ரூட் போடுறாரு. ஆனா நம்ம ஹரிணி சும்மா விடுவாங்களாங்க, நல்ல வம்பு இழுத்து விட்டுட்டு நான் வர முடியாது, என்னால எல்லாம் வர முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல ரோஷினி உள்ள வராங்க. ஹரிணி டக்குனு ரோஷினி கிட்ட, இந்த மாதிரி சித்து சார் நெக்ஸ்ட் வீக் ஹைதராபாத் போறாரு, நீங்களும் கூட போறீங்களா அப்படின்னு கோத்து விட, ரோஷினி குஷியாகி, ஆஹா நான் வரேன் சார், நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சித்துக்கு ஷாக் கொடுக்குறாங்க. ஹரிணி காரியத்தை சாதிச்ச குஷியில அங்கிருந்து நைஸா நழுவிடுறாங்க. சித்து செம அப்செட் ஆகி, நானே போறேனே இல்லைன்னு தெரியலம்மா, போறதா இருந்தா சொல்றேன் அப்படின்னு ரோஷினி கிட்ட சொல்லி மழுப்புறாருங்க. அடுத்த சீன்ல கிரிஜாவோட ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணு கல்யாண பத்திரிகையை கொடுக்க வராங்க. அங்க கிரிஜாவோட நம்ம சண்முக சுந்தரம் உட்கார்ந்துருக்காருங்க. நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர்றதே இல்லை, ஆனா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும், அப்பதான் கிரிஜாவும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட, சண்முக சுந்தரம் திருதிருன்னு முழிக்கிறாருங்க. நாங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் லெட்டர் கொடுத்துருக்கோம், கல்யாணமும் செங்கல்பட்டுல தான் நடக்குது, யோசிக்காம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சண்முக சுந்தரம் யோசிச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆக பார்க்க, கிரிஜா அங்க ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் குண்டத்துக்கு போடுறாங்க. எனக்குன்னு இந்த உலகத்துல என்ன இடம் இருக்குன்னு எனக்கு தெரியணும், நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நீங்க அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாம அவரு சரின்னு சொல்லிட்டு போறாருங்க. இங்க ஹரிணி அவங்க பெட்ரூம்ல உட்காந்து சித்துக்கிட்ட அப்படி பேசினதுன்னு நினைச்சு நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜெயஸ்ரீ, லவ் எல்லாம் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், நீ ஒன்னும் ஓவரா போகல, அவன் எதுக்கு ஹைதராபாத் கூப்பிட்டான்னு தெரியாம எப்படி போவ, அப்புறம் நீயும் என்ன மாதிரி ஏமாந்துடாத அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. இதை கரெக்டா கேட்ட மீரா ஓடி வந்து, என்ன சொல்ற, அப்ப நீ யார்கிட்ட ஏமாந்த, சொல்லக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நோண்ட ஆரம்பிக்க, நல்ல வேலையா எல்லாரையுமே டின்னருக்கு கூப்பிடுறாங்க. எல்லாருமே டைனிங் டேபிளுக்கு வர்றாங்க. அவங்க அப்பா, நாளைக்கு நான் வர்றதுக்கு லேட் ஆகும், வெளியூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜக்கு டக்குன்னு, நீங்க என்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பாவுக்கு கோவம் வந்து, ஆமா நீ பாட்டு போட்டுட்டு ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கல, திங்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துரு, ஒழுங்கா சம்பாதிக்க வழி இல்லை அப்படின்னு ஜக்குவை மொத்தமா குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறாரு.
ஜக்குவும் டென்ஷன் ஆகி தட்டை அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ சீன் நேரா செங்கல்பட்டு கல்யாண வீட்டுக்கு மாறுது. இந்த கல்யாணத்துக்கு தாங்க மது ஜக்குவை டிஜே ஒர்க் பண்ண கூப்பிட்டுருக்கா. மது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜக்கு பாட்டு போட்டு கலக்கிட்டு இருக்கான். கரெக்டாக கிரிஜாவும் சண்முக சுந்தரமும் கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. சண்முக சுந்தரம் செம டென்ஷனில் சீக்கிரம் கிளம்பணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கிரிஜாவோ வாங்க ஃபர்ஸ்ட் டைமாக என் கூட வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேராக ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு போகிறா. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஜக்கு பாத்ரூம் போகிறதுக்காக வெளியே போயிடுறான். அதனால் ஜக்கு இவங்க 3 பேரையும் பார்க்கல. கிரிஜா, சண்முக சுந்தரம், மது 3 பேரும் சேர்ந்து சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுமே சண்முக சுந்தரம் மது கிட்ட வந்து, ஈவெண்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கம்மா, நைட்டு சீக்கிரமாக ஃப்ரெண்டு யாரையாவது துணைக்கு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் பாத்ரூம் போயிட்டு உள்ளே வந்த நம்ம ஜக்கு மதுவை பார்க்கலங்க. ஆனால் கிரிஜாவையும் அவங்க கூட இருக்கிற சண்முக சுந்தரத்தையும் ஒன்றா பார்த்துடுறான். கரெக்டாக அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இவங்க தான் கிரிஜா, இது அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் கொடுக்க ஜக்குவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி செம்ம ஷாக் ஆகிடுது. அப்போ ஜக்குவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டேய் இலை போட்டாச்சுடா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, நீ போய் சாப்பிடுடா எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பைக் சாவி எடுத்துட்டு அவங்க அப்பா காரை பின்தொடர்ந்து செம ஷாக்கில் பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. அதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க.